ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ நிம்மதியாக தூங்கி எழு. நாளை எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப் போகிறாய். அப்படிப்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக தூங்கு. எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்புதான். அந்த எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் உன்னை கவலையிலும் ஏமாற்றத்திலும் இத்தனை நாள் ஆழ்த்திவிட்டது. எதிர்பார்க்க வேண்டாம். நம்பிக்கையோடு தூங்கு. நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொண்டால் உன் மனதில் வரும் வீண் கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சொல்வதை கேள். உன் உழைப்புக்கு நான் துணை நிற்பேன். உன் வழியில் அமைதியையும் வெற்றியையும் நான் தருவேன். நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? புலம்பக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை நம்பும் உள்ளம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். நம்புகிறாய் தானே? சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த சிரமம் உன்னை பக்குவப்படுத்தி வலிமையாக்குவதற்காகத்தான் நான் அனுப்புகிறேன். சிரமங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவை இன்னும் உன்னை உயர்வுக்கு அழைத்து செல்லும் படிகள்தான். கவலைப்படாமல் உன் பாரங்களை சாயின் மேல் ஒப்படைத்துவிடு. நீ செய்யும் வேலையை தொடர்ந்து பொறுமையோடு மேற்கொள். உன் முயற்சிக்கும் உன் மன உறுதிக்கும் நான் துணையாக இருப்பேன். இறுதியில் அனைத்தும் உனக்கே சாதகமாக மாறி வெற்றி உன் பாதையை வந்து சேரும். என் தங்கமே, வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. தெரிஞ்சுக்கோ, வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிறைய வாய்ப்புகள் மறைந்துள்ளன, ஒளிந்துள்ளன. ஆனால் அதை செய்தால் நான் தோல்வி அடையலாம் என்ற பயமே உனக்கான வாழ்க்கையையும் உன்னிடத்திலிருந்து தள்ளிவிடுகிறது. அவ்வளவுதான். முயற்சி செய்யாமல் பயத்தில் நிற்பது உன்னை நீயே இழந்து கொள்வதைப் போன்றது. துணிந்து செயல்படும் மனநிலைதான் உன்னை வெற்றியின் பாதைக்கு முழுமையாக அழைத்துச் செல்லும். உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் தங்கமே. மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமில்லை, அவசியமில்லை. உன் நேர்மை உன்னை உயர்த்தும். யார் எதை சொன்னாலும் நீ உண்மையாக இருப்பதால் வெற்றி நிச்சயம் உன்னையே தேடி வரும். துணிவோடு முன்னேறு. இந்த சாயின் அருள் எப்போதும் உன்னிடத்தில் இருக்கும். கவலைப்படாது, மகிழ்ச்சியாக இரு. நானே உனது பலம். என்னை நம்பியிரு. நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனந்த கண்ணீர் விடப்போகிறாய். என்னை நம்பு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அருள் உன்னுடன் இருக்கும் வரை உன்னை எதுவும் நெருங்க முடியாது. உன் ஒவ்வொரு படியிலும் நம்பிக்கையோடு எழுந்து சென்று கொண்டே இரு. நான் உன் பக்கம் நிற்கும் வரை எந்த சூழ்நிலையும் உன்னை காயப்படுத்தாது. உன் மனதில் அமைதி கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும், உற்சாகம் கிடைக்கும். நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்துக்கும் என் ஆசீர்வாதம் நாளை ஒட்டு மொத்தமாக கிடைக்கப் போகிறது. ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே, நிச்சயம். உன் குறிக்கோளில் உறுதியாக இருக்கிறாய் தானே? உன்னை சுற்றி நடக்கும் பலவீனமான நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாய் தானே? இதை நான் நம்புகிறேன். கண்மணியே, நான் உன் அருகில் இருப்பதால் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்க முடியாது. உன் எண்ணம் செயலில் உறுதியோடு நீ இருக்கணும். தன்னம்பிக்கையோடு அப்பத்தான் முன்னேற முடியும். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடையணும். அதுதான் என் விருப்பம். வாழ்க்கை மாற்றங்களால் நிரம்பியதுதான். ஆனால் அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது. மெதுமெதுவாக ஒவ்வொன்றாக நடக்கும். அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிவிடும். அதனால் கவலைப்படக்கூடாது. சாயின் அருள் உன்னுடன் இருக்கின்ற வரை நம்பிக்கையோடு இருக்கணும். நீ எவ்வளவு உயரத்தை நோக்கி செல்கிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமில்லாத பேச்சுகளையும் சோதனைகளையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. விமர்சனங்களை முக்கியமாக காதில் வாங்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் மன நிம்மதியை கெடுக்கக்கூடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நீ உன் பாதையில் கவலையின்றி செல். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். பிடிக்காததை கண்டுகொள்ளாதே. வேண்டாததை நினைத்து கவலைப்படாதே. தேவையற்றவற்றிற்கு பதில் சொல்லி சோர்ந்து போகாதே. இவற்றை தவிர்த்து மௌனத்தோடும் மன அமைதியோடு இரு. அப்போதுதான் உன் உடல் வலிமையோடும் உன் மனம் அமைதியோடும் இருக்கும்.
தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காது. இன்று சிரமமாக தோன்றலாம், நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம். ஆனால் மறுநாள் உனது வாழ்க்கை பிரகாசமாக மலரும். எதுவும் நிரந்தரமல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் வந்து சென்றுவிடும். நேற்று போய்விட்டது, முடிந்தது முடிந்தது தான். இன்று கடந்து செல்கிறது, நாளையும் விரைவில் மறைந்துவிடும். எனவே மனதை தேவையில்லாமல் குழப்பக்கூடாது. என் பிள்ளைக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை மனதில் ஏற்றுக்கொள்வதோடு அதை நடைமுறைப்படுத்ததும். அப்படி நடைமுறைப்படுத்தினால்தான் நீ என் பிள்ளை, நான் உனக்கானதை செய்வேன். உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும். சாயின் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும். நம்பிக்கையோடு இரு. நம்பி தூங்கு, என்னை நம்பி தூங்கு. நீ ஒவ்வொரு செயலினும் எப்போதும் விழிப்போடு இருக்கணும். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகளை வரவழைக்கும். விழிப்புணர்வோடு நடந்தால் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த மன நிம்மதி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. தாமதமாக வருகிறது என்று நினைக்காதே, அவை நிலையாக உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. அவ்வளவுதான். சந்தோஷம்தானே? சந்தோஷமாக தூங்கு தங்கமே. நாளை இது அனைத்தும் நனவாக நடக்கும்போது என் பிள்ளை ஆனந்த கண்ணீர் விடும். அதை பார்ப்பதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு புண்ணியமும் இணைந்து உன் பாதையை வெற்றிக்கு திறந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் முயற்சி வெற்றியாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நாளை புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய், நம்புவாய். இன்றைய சூழல் வரை உனக்கு சாதகம் இல்லாமல் தோன்றியதுதான். ஆனால் அது உன் வாழ்க்கையின் முடிவல்லவே. எந்த நிலையையும் மாற்றும் சக்தி உன் மனதில் இருக்கிறது. பயப்படாதே, தைரியத்தோடு இரு. சிலர் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை பெறுவார்கள். சிலர் முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். நீ எந்த நிலையிலும் தனியாக இல்லை. ஏன்னா நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லையே. மாறாக இப்போது இன்னும் உறுதியாக உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த செய்தி நாளை உன்னை தேடி வரப்போகிறது. இப்போது கூட உன் மனம் விரும்பாத ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் கவலைப்படாதே. வாழ்க்கை உன் விருப்பத்திற்கு எதிராக நகர்கிறது என்று பயப்படாதே. அவையெல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க மட்டும்தான் நடக்கிறது. இன்று உன்னை சோதிப்பது போல தோன்றும் சூழ்நிலைகள் நாளை உன் மனம் விரும்பும் ஆசீர்வாதங்களாக மாறப்போகிறது. நம்பிக்கை இழக்காமல் இரு. நிம்மதியாக தூங்கு. நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த மகிழ்ச்சியாக, நன்மையாக உன் வாழ்க்கையில் நாளை முதல் மலரத் தொடங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நன்மைக்காக என்பதை உணர்ந்து மன அமைதியோடு இரு. நல்லது தான் நடக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.